தமிழ்நாடு எலெக்ஷனோட எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு, எல்லாருக்குமே தெரியும். அதான் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இப்போ டாக்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட ப்ரெடிக்ஷன் மட்டும்தான், அந்த ஒரு கம்பெனியோட எக்ஸிட் போல் ரிசல்ட் மட்டும் தான் இப்போ வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது, பேசு பொருளாக இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கணிச்சிருக்காங்க. லைக் இந்த சட்டசபையை பார்த்தீங்கன்னா ஒரு தொங்கு சட்டசபையாக இருக்கும், இவங்க தான் சொல்லிட்டு டிசைட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காமாக்கியான்ற ஒரு கம்பெனி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா 78லேருந்து 95 சீட்டு வரைக்கும் பிடிக்கலாம். இது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 33லேருந்து 35% வரைக்கும் இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே ஏடிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா 68லேருந்து 84 சீட்டு வரைக்கும் அவங்க பிடிக்கலாம். இது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 28லேருந்து 33% வரைக்கும் இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிவிகே பார்த்தீங்க அப்படின்னா 65லேருந்து 81 சீட் வரைக்கும் பிடிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 25லேருந்து 31% வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டிவிகேவோட சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர் பார்ட்டிசிபேட்டிங் அலோன். அவங்க டிவிகே பார்த்திங்க அப்படின்னா தனியாக நிற்கிற ஒரு கட்சி, மற்ற ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே பார்த்திங்க அப்படின்னா கூட்டணி கட்சியோட சேர்த்து இந்த பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் தான் இந்த 3 கட்சிகளுக்குமே சீட்டு வந்து ஈக்குவலாக பிரியறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, மற்ற கம்பெனிஸ்லாம் அந்த சாம்பிள் எடுப்பாங்க தெரியுமா, ஓட்டு போட்டு வந்தவங்கள்ட்ட கருத்து கேட்பாங்க தெரியுமா, அது எவ்வளோ பற்றி எடுத்தாங்க அப்படின்னா 40,000 60,000 அந்த ரேஷியோவில் தான் எடுத்திருக்காங்க. பட் இந்த காமாக்கியான்ற கம்பெனி மட்டும் தான் 1,00,000 பீப்புள்கிட்ட வந்து இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. பட் எக்ஸிட் போல் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறையா டைம் ஃபெயிலியர் தான் இருக்குது. அதனால் இதை வந்து ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்க முடியாது. 1,00,000 பீப்புளுக்கு மேலே சாம்பிள் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த விஷயம் இங்கே நோட் பண்ணலாம். பட் அந்த 1,00,000 வச்சு நம்மளால் டிசைட் பண்ண முடியாது, டிசைடிங் ஃபேக்டாக இருக்காது. அந்த ஒன் டேல இதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும்.